நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக எதிலையும் சமரசம் செய்து கொள்வதில்லை. எங்களை பற்றி முழுவதுமாக தெரிந்த மூத்த பத்திரிகை நண்பர்கள், சட்டமன்றத்தை கவரேஜ் செய்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக, குரலற்ற மக்களுக்காக, சாதி மதங்களை கடந்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் இன்று போராடுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது என்பதை நாடறிந்த நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன். தேர்தல் அரசியலில் மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்கள் தானே திமுக அதிமுக வாக்களிக்கிறாங்க. அப்ப அந்த மக்களை மனமாற்றம் அடைய செய்யாமல் அந்த கட்சிகளை குறை செய்வது எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த கட்சிகள் இன்றைக்கு பல்வேறு விதமான லஞ்சம், லாவணியம், ஊழல், முறைகேடுகள், குடும்ப ஆதிக்கம், குடும்ப அரசியல் இவையெல்லாம் இருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து வாக்களித்தவர்களை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது யார்? நம்ம அண்ணன் தம்பி தானே, நம்ம பங்கு பங்காளி தானே, நீங்க நம்ம எல்லாரும் தானே. அப்ப இந்த மக்களிடம் மனமாற்றம் ஏற்படுத்த வேண்டும். அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு மாற்றரசியல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதுவரையில் நாங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போது வரையிலும் நான் இருக்கிற அந்த திமுக கூட்டணியில் நான் தொடர்றேன். இப்ப பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் என்னோட சேர்றாங்க. அப்ப அவர்களோடு கலந்து பேசி அதற்கு பிறகுதான் ஒரு கூட்டு தலைமை கருத்துக்களை அறிந்து, அதற்கு பிறகு பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து, அதற்கு பிறகுதான் நான் மற்ற விமர்சனங்களை முன்வைக்க முடியும்.